ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் சிடிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த சிடிஎஸ்சிலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூ கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கேட்டகரிக்கான போஸ்டிங்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு 105 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 57,700 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஏஜ் லிமிட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 28 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிடிஎஸ்சிலேருந்து பார்த்தோன்னா நான் இன்டர்வியூ கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேட்டு கூட இன்னும் முடியாமல் தான் இருக்குது. அதுக்கான லிங்க் கூட நான் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து ஸோ 28 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எந்த டேட்டில் ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. 2 அக்டோபர்லேருந்து 4 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது எப்போனுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 105 வேகன்சி வந்திருக்கு. அதில் வந்து பாருங்கள் என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் ஹெட்டுங்கிற கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷனில் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். பே லெவல் 28 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷனில் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் லெவல் போஸ்டிங்லேயே வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கலு, ஸோ கெமிக்கலு, மார்க்கெட்டிங்கு, டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரில் வந்து கொடுத்துருக்காங்க. காலேஜ் லைப்ரரியன் கேட்டகரியில் வந்துருக்கு. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கு, மேனேஜர் கிரேட் 3ல வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கு, வெட்னரி அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு கேட்டகரி வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது. 105 வேகன்சியோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 இருக்கணும். அதிகபட்சமாக ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். காலேஜ் லைப்ரரியன் போஸ்டிங்லாம் அதே நீங்கள் மேனேஜர் லெவல் போஸ்டிங்லாம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஸோ பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் தமிழ் லிட்ரேச்சர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் ஆட்டோமொபைல் இல்லைனா மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சிஏ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸோ ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சிஏ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா வந்து காஸ்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் கிரேட் 3க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ சிஏ இல்லைனா ஐசிடபிள்யூ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. காலேஜ் லைப்ரரியனுக்குலாம் வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்னா வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். யூனிட் 8 கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு சில கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மேனேஜர் லெவல், ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் சொன்ன பற்றில பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். சிபிடி மெத்தட் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்லேருந்து ஸோ இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2க்கும் அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த போஸ்ட்டுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சப்ஜெக்ட் ஓரியன்டான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 17 மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் எழுதிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ₹200 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து
பே பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 43லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சிலபஸ்மே வந்து இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 43 பேஜ்லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்கும். ஸோ தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு வந்து பாருங்கள் 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஓரியன்டடான பேப்பரில் வந்து பாருங்கள் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.